இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியீடுங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட் ஒதுக்கீடே ரொம்ப ஒரு இழுபறியில இருந்து குழப்பத்திற்கு இருந்தது. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாக மிக விரைவாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனா மதச்சார்பற்ற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது, தேமுதிக உள்ள வந்திருக்கிறது, எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற சிக்கலுக்கு மத்தியில ஒரு வழியா சீட் ஷேரிங் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு அதுல யாருக்கு சீட் கொடுப்பது அப்படிங்கறத தேசிய கட்சிகள் முடிவு செய்து வெளியிட்டு இருக்கிறாங்க. 2 தேசிய கட்சிகளும் அவர்களுடைய கேண்டிடேட்ஸ் லிஸ்ட இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. காங்கிரஸ் மதுரை, மேலூர் தவிர மற்ற கட்சிகள் மற்ற தொகுதிகள் எல்லாத்துக்கும் அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். எப்படி பாக்குறீங்க இந்த இந்த வேட்பாளர் தேர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வியூகம் என்னவாக இருக்கிறது? அது எப்படி வெற்றி வாய்ப்பு அவர்கள் பெருக்கி இருக்கும்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல எந்த தேர்தல் ஆனாலும் அவங்க கடைசி நேரத்துல தான் இந்த பட்டியல்களை, டெல்லியில் ஒரு வாரம் 10 நாள் பஞ்சாயத்து நடக்கும், தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துகள் நடக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் இவர்கள்லாம் கூட்டி பேசி அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போவாங்க. இதெல்லாம் அங்கே டெல்லி சில மாற்றங்களை சொல்லி அங்கேருந்து திரும்ப வரும், திரும்ப இங்கேருந்து ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு டெல்லியில் போவாங்க. ஸோ அது மாதிரி மாறி மாறி போய் ஒரு வழியாக 28 தொகுதியில 27 தொகுதி அறிவிச்சுட்டாங்க. இந்த பட்டியலும் கூட நீங்க சொன்னது போல நேற்று தேர்தல் குழு எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகுதான் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா அது இந்திய தேசிய காங்கிரசினுடைய பாரம்பரியமான அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். இதுல திராவிட முன்னேற்ற கழக அணியில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் பெரிய கட்சி. ஆனால் அந்த கட்சி தான் 3 மாசமா மிகப்பெரிய பெரிய அளவுல பிரச்சனையை கொடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான். இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் புதிய கட்சியை தொடங்கின உடனே அவரோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற மாதிரி போகணுங்கிற கருத்தாக்கம் தமிழக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் முதல் கொண்டு தொண்டர்கள் வரையிலும் பரவலா பேசுனாங்க. ஏறத்தாழ அந்த மாநில பொறுப்புகள்ல, குறிப்பா அதனுடைய கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்றேன், அவர் துணை முதலமைச்சரை கேட்டார், அதிக இடங்கள் ஆட்சியில் பங்கு துணை முதலமைச்சரும் வேண்டும். இந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுசாமி, நிச்சயம் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், காலமெல்லாம் திமுகவை நாங்கள் தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் திமுக தரப்பு தான் காலமெல்லாம் காங்கிரஸ் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்களோட விமர்சனங்கள் இருக்கிறது. 2 தரப்பு யாரை தூக்கி சுமக்கிறாங்கிறது மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். அப்ப இந்த பிரச்சனைகள் என்பது மாவட்ட தலைவர்கள் தீர்மானம் போட்டாங்க, மாநில நிர்வாகிகள். இங்க இருக்கிற தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸார் டெல்லி வரைக்கும் படையெடுத்து போனாங்க.